வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னடா அது அக்கா இன்னைக்கு கிச்சன் எல்லாம் காமிச்சு கத்திரிக்காவெல்லாம் காமிக்கிறாங்க, ஏதோ சமையல் வீடியோ போட்டு நல்லா அசத்த போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இன்னைக்கு சமையல் வீடியோ எல்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். சரி, வீடியோ என்ன எடுத்து கதை சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதனால் சரி, நம்ம சமைக்கிறதையே நம்ம வீடியோவே எடுத்துட்டு அப்புறம் அது கூடவே கதையும் சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சமைக்கும் போதே கதையும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் சின்னதாக ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறோம். நம்மளுடைய கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தானாமா. அந்த கஞ்சன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தானாம். அவனுடைய தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கனவு வந்ததாமா. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அவனுடைய தோட்டத்தில் அவனுக்கு ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததாமா. அந்த கனவு கண்டு எழுந்த அந்த கஞ்சன், சரி அந்த புதையல் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா, கண்டிப்பாக அங்கே புதையல் இருக்கும், நம்ம அங்கே தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த புதையலை தேடி பார்க்கறதுக்காக அவன் தோட்டத்தில் போயிட்டு தோண்டனாம்னா. அவன் தோட்டத்தில் தோண்டும் போது பார்த்தீங்கன்னா அவன் பகலில் தோண்டலையாமா, நைட்டில் தோண்டனானா. ஏன்னு கேட்டால் அவன் கஞ்சன் இல்லையா, அவன் பகலில் தோண்டும் போது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க பங்குக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பகலில் தோண்டாமல் நைட்டில் போயிட்டு தோண்டனானாமா. அப்போது அங்கே ஒரு பாம்பு இருந்ததாமா. அந்த பாம்பு அவனை கொட்டிடுச்சாமா, அந்த கஞ்சனை. அந்த பாம்பு கடிச்சிட்டு ஓடி போயிடுச்சாமா. அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பயம் நம்மளை பாம்பு கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோன்றதை விட்டுட்டு ஒரு வைத்தியரை தேடி போனானாமா. அந்த வைத்தியர்கிட்ட போனதுமே முதல்ல எனக்கு பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்லாமல் அந்த கஞ்சன், ஐயா எனக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாமா அந்த கஞ்சன். அதுக்கு அந்த வைத்தியர் சொன்னாராமா, எல்லாருக்கும் என்னுடைய வைத்தியம் ஒரே மாதிரி தான்ப்பா. பூச்சி கடிச்சா 4 அதுவே தேள் கடிச்சா 8 பாம்பு கடிச்சா 1 ரூபாவும் ஆகும். இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான்ப்பா வைத்தியம் பார்க்குறேன். உனக்கு என்ன கடிச்சதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அதுக்கு அந்த கஞ்சன், முதல்ல நம்ம பூச்சி கடிச்சதுன்னு சொல்லலாம், ஏன்னாக்கா இவருக்கு எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பூச்சி கடிச்சதுன்னு சொன்னால் அதுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா நமக்கு அதிலே நம்ம பாம்பு கடித்த வைத்தியம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு பூச்சி கடிச்சது ஐயா, நமக்கு அமௌண்ட்டு கம்மியாகுது இல்லையா, அதனால் அப்படி சொன்னாராமா அந்த கஞ்சன். இப்போ வைத்தியர் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடிக்கான வைத்தியத்தை பார்க்க ஆரம்பிச்சாராமா. வைத்தியம் பார்த்து கொஞ்ச நேரம் ஆயும் ஒன்றுமே கேட்கலையாமா அந்த கஞ்சனுக்கு. என்ன ஆச்சு, என்ன கடிச்சது? நான் பூச்சிக்கடிக்கான வைத்தியம் தான் பார்த்தேன், ஒன்றுமே கேட்கலையே, என்னதான் கடிச்சதுப்பா, கரெக்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அந்த வைத்தியர். அதுக்கு திரும்பவும் கஞ்சன் யோசிச்சுட்டே சொன்னானாமா, சரி அடுத்ததான் நம்ம தேள் கடிச்ச மருந்தை பார்க்கலாம், இது அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு தேள் கடிச்சது ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. அதுக்கு வைத்தியர் அடுத்த வைத்தியமாக தேள் கடி வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணி தேள் கடி வைத்தியத்தையும் செஞ்சு முடிச்சாராமா. அப்போவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே கேட்கலையாமா. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தான் பாம்பு கடிச்சது இல்லையா, வேறெல்லாம் வைத்தியம் பார்த்தா எங்கேருந்து கேட்கும், அவன் கஞ்சத்தனத்தை இதுலையும் காட்டியிருக்கான் பாருங்க. திரும்பவும் இப்போ வைத்தியர் கேட்டாராமா, பா நீ கரெக்டாக சொல்லுப்பா, உனக்கு நான் பூச்சிக்கடி வைத்தியமும் பார்த்தேன், தேள் கடி வைத்தியமும் பார்த்துட்டேன், இதில் எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அதனால் உனக்கு என்ன தான் கடிச்சது நீ கரெக்டாக சொன்னாதான்ப்பா என்னால் வைத்தியம் பார்க்க முடியும், உனக்கு ஸ்டேஜே ரொம்பவே தாண்டிடுச்சு, உனக்கு என்ன கடிச்சதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாராமா வைத்தியர். இந்த வைத்தியர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாம்பு கடிச்ச விஷம் தலைக்கு மீறி ஏறி போயிடுச்சாமா. இப்போ அந்த கஞ்சன் சொன்னானாமா, ஐயா எனக்கு பாம்பு தான் கடிச்சது, சரி பூச்சிக்கடி வைத்தியத்திலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூச்சிக்கடி வைத்தியம் சொன்னேன், அமௌண்ட்டு கம்மியாகுது இல்லையா, அதனால் அடுத்ததாக தேள் கடி வைத்தியமாச்சும் சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுலேயும் கேட்கல, எனக்கு பாம்பு தாயா கடிச்சது, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாமா அந்த கஞ்சன். அந்த கஞ்சன் என்ன கேட்டு என்ன பலன், அவனுக்கு தான் தலைக்கு மீறி விஷம் ஏறிடுச்சே, டைம் ஆனதுனால அந்த வைத்தியரால் என்ன வைத்தியம் பார்த்தாலும் இதுக்கு மேலே அவனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டானாமா அந்த கஞ்சன். இப்போ அந்த வைத்தியர் சொன்னாராமா,
உன்னுடைய கஞ்சத்தனத்தை எல்லாத்திலையும் காட்டின சரிப்பா, இப்போ உன்னுடைய உயிர்லேயும் காட்டிட்டேப்பா. பணத்துக்காக பார்த்து இப்போ டைம் ஆகி உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாராமா அந்த வைத்தியர். எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கனமாக இருக்கலாங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்துல தான் போயிட்டு முடியும். அதுக்குன்னு ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஆடம்பரம் இதை விட ரொம்பவே ஆபத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும். தேவை என்னவோ அதை மட்டும் செய்யறதுக்கு பேரு தாங்க சிக்கனம். ஆனால் அந்த ஆடம்பரமாக செய்கிறாங்க பாருங்க, அவங்களில் நிறைய பேர் இதையே கஞ்சன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் இந்த மாதிரி செஞ்சு முடிங்க. அதுக்குன்னு தேவைப்படுறதையும் செய்யாமல் விட்டு கஞ்சத்தனமாக இருந்து இந்த மாதிரி பெரிய ஆபத்தில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஆடம்பரம் கஞ்சம் இதை ரெண்டை விட சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதனால் ஆடம்பரமாகவும் இருக்காதீங்க, கஞ்சமாகவும் இருக்காதீங்க, சிக்கனமாக இருந்து குடும்பத்தை ரன் பண்ணுங்க. இப்போ என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.